தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கப்பட்ட சில நாட்கள்லேயே 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த இடைநீக்கத்தை கண்டித்து 8 எம்பிக்களும் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கப்பட்ட சில நாட்கள்லேயே மிகப்பெரிய போராட்டத்தோடையும் மிகப்பெரிய அமளியோடையும் இந்த கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்போம். நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமாகவும் அதன் மீது விவாதம் நடைபெற்று இருக்கு. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கைலாஷ் மலை டோக்லாம் அப்படிங்கிற பகுதியில சீனாவுடைய 4 பீரங்கிகள் உள்ள வந்து விட்டதாகவும் கூடுதலா 100 மீட்டர் வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறதும் சீனாவுடைய ஆக்கிரமிப்பு இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி முன்னாள் இராணுவ தளபதியான MM ரணவே அவர்கள் எழுதிய புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசுறாரு. ஆனா ராகுல் காந்தி பேசும்போது இடைமறிச்சு இந்த புத்தகம் வெளியிடப்படலை, அதனால இந்த புத்தகத்தோடைய மேற்கோளை காட்டி இந்த அவையில பேசக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் இடைமறிக்கிறார். குறிப்பா இந்த புத்தகம் என்ன அப்படின்னா 4 Stars of Destiny அப்படிங்கிற புத்தகத்துடைய பேரு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னா, முன்னாள் இராணுவ தளபதியா இருந்த MM ரணவே அவர்கள் சிறுவயது முதல் இராணுவத்தில் பணியாற்றிய அந்த இறுதி காலம் வரை அவருடைய வாழ்க்கை வரலாறு மொத்தமா சேர்ந்ததான் புத்தகம். 448 பக்கங்களை கொண்ட அந்த புத்தகம் இன்னும் இராணுவ அமைச்சகத்தால ஒப்புதல் கொடுக்கப்படாம வெளியிடப்படாம அந்த புத்தகம் இருக்கு. ஆனா அந்த புத்தகத்தை பத்தியான செய்தி ஆல்ரெடி கேரவன் ஆங்கில இதழில் வந்திருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2020 கால்வான் பள்ளத்தாக்கில் நடந்த அட்டாக் பத்தியும் கூடுதலா சீனாவுடைய ஊடுருவல் இருக்கிறதையும் ஒட்டியும் இந்த செய்தி வெளிவந்திருக்கு. அதையும் மேற்கோள் காட்டி தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு. ஆனா இவர் பேசுறதுக்கு ராஜ்நாத் சிங் அலோவ் பண்ணல, தொடர்ச்சியாக இடைமறிக்கிறாரு. ஆனா அப்போதும் அவை ஒத்திவைக்கப்படுது. மீண்டும் அவை தொடங்குது. மீண்டும் ராகுல் காந்தி இதை MM ரணவாவுடைய புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசுறாரு. ஆனா தொடர்ச்சியா அவருடைய உரைக்கு தடை வந்துகிட்டே இருக்கிறதுனால கட்டத்துக்கு மேல நான் என்னதான் பேசுறது, சீனாவை பத்தி பேசக்கூடாது, பாகிஸ்தானை பத்தி பேசக்கூடாது, என்னதான் பேசுறதுன்னு சொல்லி கோவப்படுற ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பா இப்ப பேசுனதை ஒட்டியும் இந்த அவை ஒரு நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுது. அடுத்த நாள் நேற்று மாலை என்ன நடக்குது அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் தொலைபேசியில் உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல் முடிவில் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கான வர்த்தக ஒப்பந்தம் முடிவு பெற்றதாகவும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. குறிப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல கச்சா எண்ணெய் ரஷ்யாவிட்டிருந்து வாங்க மாட்டோம், வெனிசுலா மற்றும் அமெரிக்காவிட்டிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான ஒப்புதலை மோடி அவர்கள் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதையும் ட்வீட்டை போட்டிருந்தாரு. இதை ஒட்டி இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் அவை தொடங்கிலிருந்தே கேள்வி எழுப்பினாங்க. குறிப்பா மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் என்னென்ன பேசினாங்க, என்னென்ன ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டது, அந்த ஒப்பந்தத்தோட இறுதியையும் மக்களுக்கும் மக்களுடைய பிரதிநிதிக்கும் தெளிவா விளக்கப்படணும் சொல்லி நாடாளுமன்றத்தை கேள்வி எழுப்புறாங்க. மக்களவையிலும் சரி மாநில அவையிலும் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா மக்களவையில அது நிராகரிக்கப்படுது, விவாதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. மாநிலங்களவையிலையும் அது நிராகரிக்கப்படுது. இதனால எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கட்டத்துக்கு மேல வெளிநடப்பு செய்யற வேலையை செய்யறாங்க. அதன் பிறகு மீண்டும் அவை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவை தொடங்குது. இந்த அவையில சீனா ஊடுருவலை பத்தி ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதற்கான அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி கனிமொழி உட்பட பல நபர்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்த பல எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே கேட்கிறாங்க. ஆனா அவர் கேட்ட பிறகும் அந்த அனுமதியை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் ஒப்புதல் கொடுக்கல. இதனால கோபம் அடைந்த எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மேசை மீது ஏறியும் உள்ளேயே கோஷங்கள் எழுப்புறாங்க. ராகுல் காந்தி அவர்களை பேச அனுமதிங்க, சீனா ஊடுருவலை பத்தி விவாதிக்கணும், அதுக்கு பேச அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ச்சிய கோஷங்களையும் முழக்கங்களையும் எழுப்புறாங்க. கட்டத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, காகிதங்களை கிழிச்சு சபாநாயகர் முன்னிலையில் எரியப்படுது. இது என்ன ஆகுது அப்படின்னா, இது அவை நடவடிக்கையை சீர்குலைச்சதா சொல்லி நாடாளுமன்ற குழு அமைச்சரான கிரண் ரிஜிஜு என்ன பண்றாரு அப்படின்னா, எம்பிக்களை இடைநீக்கம் செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. இந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படுது. இதன் அடிப்படையில சு வெங்கடேசன், மாணிக்கம் தாகூர் உட்பட 8 எம்பிக்கள் இந்த கூட்டத்தொடரிலிருந்து முழுமையா இடைநீக்கம் செய்வதற்கான ஒரு ஒப்புதலையும் ஓம் பிர்லா கொடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் 8 எம்பிக்கள் முழுவதும் இந்த கூட்டத்தொடரிலிருந்து இருந்து இடைநீக்கம் செய்யப்படுறாங்க. இதை கண்டிச்சு இன்றைய நாடாளுமன்ற வளாகத்தின் வெளியே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 எம்பிக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்திலேயே அமெரிக்கா இந்தியா அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றியும் பேசணும் சொல்லியும் கோஷங்கள் எழுப்பப்படுது.
இது முதல் முறை கிடையாது. எம்பிக்கள் பாஜக அரசுக்கு எதிராக பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் பாஜக நாடாளுமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சிகள் பேச அலோவ் பண்றது கிடையாது. ஏன்னா எதிர்க்கட்சிகள் பேசும்போது மைக் ஆஃப் பண்றது, எதிர்க்கட்சிகளுக்கான பேச்சு நேரத்தை குறைக்கிறது, கருத்து சொல்லும் போது தடுக்கிறது போன்ற பல நடவடிக்கை, ஜனநாயகத்துக்கு விரோதமான பல நடவடிக்கையை தொடர்ச்சி அந்த பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதோடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை தடுத்துதான் இருக்கணும். இப்ப நீங்க ஊடுருவல் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது அந்த ஊடுருவலுக்கான பதில பாஜக சொல்ல வேண்டியது கடமை. ஏன்னா தொடர்ச்சியா தேசப்பற்று, நாட்டு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய பல இடங்கள்ல தன்னை மாறு தட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக அரசு, தேச பாதுகாப்புக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்குறன்னு சொல்லக்கூடிய பாஜக அரசு சீனா ஊடுருவலை பத்தியான கேள்விகள் வரும்போதும் அதை எதிர்கொள்ள தயாரா இல்லாம கேள்வி கேட்கிறவங்கள முடக்கிற வேலையை தொடர்ச்சியா பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக விரோத ஒரு செயல்பாடாக தான் பார்க்க வேண்டியது இருக்கு.